தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறி இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இதுவரை இதுபோல கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழக்கும் ஒரு பேர் அவலம் நடந்ததில்லை. எனவே இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தாங்க ஒண்ணா துயரமாக இது மாறி இருக்கிறது. 39 பேரை பறிகொடுத்து தவிக்கிற இந்த குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த துயரம் நடந்தேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு சென்று நள்ளிரவு வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியது துயரத்தில் உறைந்திருக்கும் நம்மை போன்ற அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த துயரத்தில் மிக தீவிரமான முறையிலே மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை, துயர் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. மாவட்ட செயலாளர் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் 500 பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் காவல்துறையின் சார்பாக கொடுத்துருந்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாக வந்ததுனால எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறையின் சார்பாக எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கூட்டம் அதிகமானதுனால அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசு கடமை தானே, அதையே அதில் தவறிட்டாங்களா, அதை பற்றி சொல்றேன். இது குறித்து அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில், ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார். அவர்கள் விசாரித்து இதன் பின்னணி காரணங்களை கண்டறிந்து சொல்லுவார்கள். நாம் யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. பொதுவாக இது போன்ற பெருந்திரளை திரட்டுகிற போது அந்த கட்சியின் தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எவ்வளவு லட்சம் பேர் திரளுவார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப நேரம், இடம், தலைவர் ஒரு இடத்திலே நின்று பேசக்கூடிய கால அளவு ஆகியவற்றை எல்லாம் தீர்மானிக்க வேண்டும். என்னதான் ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்து குவித்தாலும் கூட நாமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிலே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் 35 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் அறிந்து கொண்ட ஒரு அனுபவம். ஆகவே நாம் காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்துவது அல்லது தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்துவது அல்லது இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் மீது குற்றம் சுமத்துவது என்கிற ஒரு நிலை இப்போதைக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். துயரத்தில், துக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் தான் நம்முடைய கடமை என்று உணர்கிறேன். எதிர்கட்சிகள் எந்தவித போராட்டம் நடத்தினாலும் காவல்துறை இப்படிதான் பண்ணுது. எதிர்கட்சிகளுக்கு அனுமதி தர்றதில்லை. அது இல்லாமல் பல நிபந்தனைகள் எடுத்து கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி தராங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, எப்படியா இருந்தாலும் அனுமதி தரதான் போகிறாங்க. யாரையும் பேரணி நடத்தக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு காவல்துறை தடுக்கிறது இல்லை. அவங்க நிபந்தனை கொடுக்குற போது இப்போ அவங்க மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நிபந்தனைகள் தர்றாங்க. நீங்கள் வண்டி மேலே உட்கார்ந்து வரக்கூடாது, ஒரு வண்டியில் இவ்வளோ பேர் தான் வரணும், இத்தனை மாதிரியான வண்டியில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகள் விதிப்பது இதுதான். அந்த மாதிரி நாம தான் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறதையும் காவல்துறை நமக்கு சுட்டி காட்டுறாங்க.
நாங்கள் எத்தனையோ பேரணியில் இப்போ அண்மையில் திருச்சிராப்பள்ளியில் நடத்தின பேரணியில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள், இளைஞர்களும் திரண்டார்கள். இதேபோல் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஏராளமான பெண்மணிகள் வந்து கலந்து கொண்டார்கள். எல்லா பேரணிகளிலும் இது வழக்கமான ஒன்றுதான். ஆகவே நமக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. வெறுமனே நாம் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.